ஹாய் ஹரியோம், குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி ரத சப்தமி. ரத அப்படின்னா தேர் அப்படின்னு அர்த்தம். சப்தமின்னா 7வது நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ 7 அப்படின்ற கணக்கையும் அது குறிக்கும். 7 விதமான தேர். ஒரு தேரில் 7 விதமான குதிரைகள் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கி சூரிய பகவான் உதித்த நாள் அப்படின்றது தான் ரத சப்தமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி 7 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எருக்க இலையை வச்சு நம்ம 7 இடங்களில் வைக்கலாம். பாடியோட அங்கங்களில் 1, ஷோல்டர்ஸ் 2லேயும், அப்புறமா ஸ்டொமக்கில் 1, அப்புறமா 2 தொடைகள்லேயும், கால் முட்டி பகுதியிலையும் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இன்றைக்கி குளிக்கலாம். ஸோ 7 மணிக்குள்ளே இதை நம்ம பண்ணணும். 7 கவுண்ட் இல்லைனா 9 கவுண்ட்டு இல்லை 3, 5 இந்த மாதிரி கூட நம்ம வச்சு என்ன பண்ணலான்னா குளிக்கலாம். இது என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் உத்தராயணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சூரிய பகவான் என்ன பண்ணுவாருன்னா, வடதிசையை நோக்கி அவருடைய தேரை நகர்த்துவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நிறைய கால மாற்றங்கள் ஏற்படும். நிறைய கால மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், பீஷ்மர் தன்னுடைய மகாபாரதம் யுத்தத்தில் இறந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கும்போது அவருக்கு உயிர் போகாது. அப்போ ஏன் அவர் உயிர் போகலை? அவர் அத்தனை அம்பில் அவர் படுத்திருப்பார். என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ சூரிய பகவான் சொல்கிறாரு, துரியோதனன் பாவம் செய்யும்போது அந்த பாவத்துக்கு நீ துணை போன. அதாவது திரௌபதியை வஸ்திராபரணம் பண்ணது. அப்போ நீ அந்த பாவத்துக்கு துணை போகும்போது நீ அந்த பாவத்தில் ஒரு ஆளாயிட்ட. அந்த பாவத்தை நீயும் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு. அதனால தான் உன்னுடைய உயிர் போகலை. ஒரு 7 எருக்க இலையை உடனே உயிர் போகலை. ஒரு 7 எருக்க இலையை வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள், அப்புறமா அரிசியெலாம் வச்சு வேணுன்னொன்னே அவருடைய ஆன்மா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் உடம்பை விட்டு வெளியே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரியும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரத்த சப்தமின்றது நம்மளுடைய ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத இந்த ஒரு ஸ்டோரி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது உணர்த்துது. நம்ம 7 ஜென்மத்திலையும் செய்கிற பாவம் என்ன ஆகும்னா நம்மளை விட்டு போகும். இந்த மாதிரி நம்ம 7 இயற்கை இலையை வச்சு குளித்தோம் அப்படின்னு சொன்னான். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? இன்னொன்று சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் அவதரித்த நாள் அப்படின்றது தான் சூரிய ஜெயந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உயிர்களுக்கெல்லாம் ஆற்றலை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடும்போது நமக்கு அது நோய்களை போக்குவதோடு மட்டுமல்லாமல் 7 ஜென்ம பாவங்களையும் தீர்க்கும் அப்படின்னு புராணத்துலேயும் சொல்கிறாங்க. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 7 மணிக்குள்ளே 7, 5, 9, 3 இந்த மாதிரி கவுண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எருக்கலையை வச்சு நம்ம குளிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், நான் உங்களுக்கு வீட்டு வாசலில் கோலம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கோலத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள், பெரிய பெரிய கோலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் வீட்டு வாசல்லையும் போட்டு அதில் முந்திரி, அப்புறம் 7 விதமான இதெல்லாம் பருப்பு வகைகள்லாம் வைப்பாங்க. ஸோ தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி. அப்போ அந்த அந்த எறும்புகள் அதெல்லாம் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. ஸோ இங்கே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பீஷ்மர் கஷ்டப்படும் போது சூரிய பகவான் அவருக்கு உதவி செஞ்சார். அவர் ஏன் அவருடைய உயிர் உடம்பை விட்டு போகாமல் இருக்குதுன்றதுக்கான காரணத்தையும் அவர் சொன்னார். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டில் ரதசப்தமி அப்படின்றது பிப்ரவரி 4ஆம் தேதி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், காலை 7 மணிக்குள்ளே குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு எப்படி நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோமோ சூரிய பகவானுக்கு மரியாதை கொடுத்து, அதே மாதிரி இந்த சூரியன் உதித்த நாளான இன்றைக்கி இந்த சப்தமி அன்னைக்கும் ரத சப்தமி அன்னைக்கும் இது ஆக்சுவலாக வளர்பிறையை நோக்கி அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய முதல் வளர்பிறை இல்லையா. ஸோ அந்த வளர்பிறையை நோக்கி போகிற ஒரு சப்தமி 7வது நாள். ஸோ இன்றைக்கி நம்ம சூரிய பகவானுக்கு மரியாதை கொடுத்து சூரியனுக்கு விளக்கேற்றி சூரியனுக்கு ஆரத்தி காட்டி நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டோம்னா நம்மளுடைய தொழிலாக இருக்கலாம், நம்மளுடைய படிப்பாக இருக்கலாம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியம், நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு அமையும் அப்படின்றது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹரியோம். ஹாப்பி ரத சப்தமி டு ஆல்.